பெரிய அரசியல்வாதியான நரேந்திர மோடி தமிழகத்துக்கு பிரச்சாரம் பண்ண வரும்போது, ரஜினிகாந்தையும், விஜயையும் மீட் பண்ண ட்ரை பண்ணாரு. ரஜினிகாந்த மீட் பண்ணிட்டு, விஜய கோயம்புத்தூர்ல போய் பார்த்திருக்காரு. எஸ்பெஷலி அந்த இடத்துல விஜயே நரேந்திர மோடிய பார்த்தாராம். இந்த 2 மீட்டிங்லயுமே அரசியல் உள்நோக்கம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, ஒரு அரசியல்வாதி, சினிமா கூட எந்த ஒரு தொடர்பும் இல்லாத அரசியல்வாதி, சினிமா செலிபிரிட்டீஸான 2 பேர பார்க்க வராரு அப்படின்னா, அதுல அரசியல் நோக்கம் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓப்பனான ஒரு உண்மை. அத நிரூபிக்கிற வகையில நரேந்திர மோடி பிரதமரா பதவியேற்கிற விழாவுக்கு நடிகர் விஜய் நேர்ல போய் ஆஜராக போறாராம். அவருக்கு பொன்னாடை போத்தி பாராட்டுகளும் தெரிவிக்க போறாராம். சேம் டைம் தமிழ்நாட்டுல ஜெயிச்ச ஜெயலலிதா அவங்களுக்கும் இவர் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தாரு விஜய். ஒருவேளை விஜய் திரும்பவும் அரசியலுக்குள்ளார வரப்போறாரா அப்படின்றதுதான் எல்லாருடைய கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி கருணாநிதி முதல்வரா இருக்கும்போது நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னவரு அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவிக்கல. அதனால இத திரும்பவும் புதுப்பிக்க போறாரா? திரும்பவும் கட்சி எதனா ஆரம்பிக்க போறாரா? அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளவும் இருக்கு.